உங்களுடைய மொபைல் பயன்படுத்தி இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் செல்லுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது யாருடைய அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது செல்லும். மற்றவங்களுக்கு அதே மாதிரி தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். வாங்க எப்படி இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல்லையே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரியே டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினா ஃபஸ்ட் எடுத்தோன்னே தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். அது கீழேயே edistrict.tn.gov.in அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நாமளே ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அதை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுன்னு வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல இருக்கிற வெரிஃபை சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கு கீழே இந்த கேப்ஸா எப்படி இருக்குதோ அதை அப்படியே எடுத்து கீழே டைப் பண்ணிக்கணும். இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ வரும். அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது அப்ளிகேஷன் நம்பர் கேப்ஸா கொடுத்தாச்சு. இப்போ சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் கீழே ஸ்டேட்டஸ் வரும். அப்ரூவ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். இதுதான் இன்கம் சர்டிஃபிகேட். ஒவ்வொரு தனிநபருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் மார்க் வர்றது பார்த்தீங்கன்னா மொபைலில் பண்ணால் வரும். அதே லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா அடாப் ரீடர் வழியாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிக் மார்க் வரும். அது கொஸ்டின் மார்க் இருக்கிறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லை, எனக்கு ரைட் மார்க் அந்த டிக் மார்க் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது வெரிஃபைட் பண்ண சர்டிஃபிகேட் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க போகும்போது இதே மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுக்க போகும்போது அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அப்படியே டிக் மார்க் எடுத்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஒரு வீடியோ இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற வீடியோ இருக்குது. அதே மாதிரி அப்ளை பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.